उकारान्तः पुंलिङ्गः गुरुशब्दः एकवचनं द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः गुरुः गुरु गुरवः द्वितीया विभक्तिः गुरुं गुरु गुरून् तृतीया विभक्तिः गुरुणा गुरुभ्यां गुरुभिः चतुर्थी विभक्तिः गुरवे गुरुभ्यां गुरुभ्यः पंचमी विभक्तिः गुरोः गुरुभ्यां गुरुभ्यः அடுத்தது இந்த பக்கம் இருக்கு षष्ठी विभक्ति षष्ठी विभक्तिः गुरोः गुरुवोः गुरूणां सप्तमी विभक्तिः गुरौ गुरुवोः गुरुषु संबोधन प्रथमा विभक्तिः हे गुरो हे गुरु हे गुरवः இப்போ குரு சப்தம் அடியன் வாசிச்சது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது திருப்பி கேட்கலாம். புரிஞ்சது மகாதேவ். புரிஞ்சது மகாதேவ். சரி, இப்போ நான் யாரையாவது வாசிக்க சொன்னா நீங்க வாசிப்பீங்களா? வாசிப்போம். வாசிப்போம் மகாதேவ். சரிங்கம்மா, முதல்ல ஷீலா கணேஷம்மா நீங்க வாசிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, வாசிங்க பார்க்கலாம். नमस्कारः. नमस्कार. उकारान्तः पुल्लिङ्गः गुरुशब्दः एकवचनं द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः गुरुः गुरुः गुरु गुरवः गुरून् गुरुणा गुरुभ्यां गुरुभिः गुरवे गुरुभ्यां गुरुभ्यः गुरोः गुरुभ्यां गुरुभ्यः गुरोः गुरूणां गुरौ गुरोः गुरुषु हे गुरु हे गुरु हे गुरवः. वेरी गुड शीला गणेशम्मा, नन्ना वासिचुंगो. वेरी गुड, धन्यवादः अण्णा. वेरी गुड, नन्ना वासिचुंगो, धन्यवादः. அடுத்தது சாரதா திருவையாறு அம்மா, நீங்க வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் சார். உகாராந்த புல்லிங்கः गुरुशब्दः एकवचन द्विवचन बहुवचन. அதுல ஏகவச்சன் சொன்னீங்களா? ஏகவச்சனம் द्विवचனம் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். एकवचनं द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः गुरुः गुरु गुरवः द्वितीया विभक्ति गुरुं गुरु गुरुन् गुरून् ओके गुरून् तृतीया विभक्ति गुरुण गुरुणा गुरुभ्यां. அம்மா இத பாருங்கம்மா, குரு நா இல்ல गुरुना गुरुना से चलो गुरुना 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 गुरुभ्यां गुरुभिः चतुर्थ्या विभक्तिः चतुर्थी विभक्ति चतुर्थी विभक्तिः गुरोः गुरवे गुरवे இல்ல ஓ இல்ல ஓகே ஓகே நான் தான் பஞ்சமியை மாத்தி படிச்சுட்டேன். குரவே குருபியாம் குருபியः பஞ்சமி விபக்தி குரோः குருபியாம் குருபியः षष्ठी विभक्ति गुरोः गुरुवोः करेक्टा गुरुवो गुरुणां सप्तमी विभक्ति गुरोः गुरुव गुरौ 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 गुरुवोः गुरुषु संबोधन विभक्ति हे गुरो हे गुरु हे गुरवः. நன்னா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப அடுத்து இப்ப இந்த குரு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். யாரால அர்த்தம் சொல்ல முடியும்? என்னால அர்த்தம் சொல்ல முடியும். ராமசப்தம் ரோகிணி அம்மா சொல்லுங்க. ரோகிணி அம்மா. उकारान्तः पुल्लिङ्गः गुरुशब्दः एकवचनं द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः गुरुः ஒரு குரு குரு இரு குருக்கள்
குரவகா பல குருக்கள். வெரி குட். த்வித்யா விபக்திஹி குரும் குருவை குரு குறித்து, குரு இரு குருக்களை குறித்து, குருன்னு பல குருக்களை குறித்து. ரொம்ப நல்லா சொன்னீங்க. திருத்தியா விபக்தி. குருனா திருத்தியா விபக்திஹி குருனா ஒரு குருவால் ஒரு குருவோடு ஒரு குருவுடன், குருபியாம் இரு குருக்களோடு இரு குருக்களால் இரு குருக்களுடன், குருபிகி பல குருக்களால் பல குருக்களோடு பல குருக்களுடன். எக்ஸலண்ட். ரொம்ப நல்லா சொன்னீங்க. சதுர்த்தி விபக்தி. சதுர்த்தி விபக்திஹி குரவே குருவுக்காக குருவின் பொருட்டு, ஒரு குருவிற்காக ஒரு குருவின் பொருட்டு, ஒரு குருவிற்காக ஒரு குருவின் பொருட்டு, குருபியாம் இரு குருவிற்காக இரு குருக்களின் பொருட்டு, குருபியகா பல குருக்களுக்காக பல குருக்களின் பொருட்டு. சப்தமி விபக்திகி பஞ்சமி விபக்திகி குரோகோ குருவிடம் இருந்து ஒரு குருவை காட்டிலும், குருபியாம் இரு குருக்களிடமிருந்து இரு குருக்களை காட்டிலும், குருபியகா பல குருக்களிடமிருந்து பல குருக்களை காட்டிலும். குரு ஷஷ்டி விபக்திகி குரோகோ ஒரு குருவுக்கு ஒரு குருவினுடைய, குருவோகோ இரு குருக்களுக்கு இரு குருக்களுடைய, குருநாம் பல குருக்களுக்கு பல குருக்களுடைய. சப்தமி விபக்திகி குரவ் ஒரு குருவிடத்தில் ஒரு குருவின் கண் இடத்தில் கண். குருவோகோ இரு குருக்களிடத்தில் இரு குருக்கள் கண், குருஷு பல குருக்கள் இடத்தில் பல குருக்கள் கண். ஹே குரு ஹே குரவகா, அது விழிவேற்றுமை கூப்பிடுவதற்காக. சரியா? ஓகே மோதி. ஆச்சரியத்தை தெரிவிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மோதி. வெரி குட். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஹேட்ஸ் ஆஃப். நல்லா சொன்னீங்க ரோகிணி அம்மா.